2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. மக்களை கவரும் வகையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பு. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை தமிழகம் முழுவதும் 936 இடங்களில் நேரலையில் காண ஏற்பாடு. சென்னையில் 100 இடங்களில் காண வசதி. ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூ என்பதை முதன்மைப்படுத்தியுள்ள தமிழ்நாடு அரசு. மும்மொழி கொள்கை பிரச்சினை நீடிக்கும் சூழலில் உருவானது புதிய சர்ச்சை. பட்ஜெட் ஆவணங்களில் ரூபாய் போன்ற தேசிய சின்னத்தை நீக்குவது இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிரானது. பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் பிராந்திய ஏற்றத்தாழ்வு இருப்பதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். முன்னேறும் மேற்கு மாவட்டங்கள், பின்தங்கும் கிழக்கு மாவட்டங்கள். தமிழகத்தில் ஆரோக்கியா பால் மற்றும் தயிர் விலை மீண்டும் அதிகரிப்பு. பால் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்தப்பட்டு 82 ரூபாய்க்கு விற்பனை. விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குநர் எச்சரிக்கை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. மதுபான கொள்முதலில் தனியார் மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அறிக்கை. வரும் 17ஆம் தேதி சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். முறைகேடு புகார் எழுந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களைப் போன்று மதுபான ஊழல் என வீண் பழி சுமத்தினாலும் தங்கள் அரசு சிக்காது. அபாண்டமாக பழி சுமத்தி நடவடிக்கை எடுத்தால் துணிச்சலோடு எதிர்கொள்வோம் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் சிக்காது. அவர்கள் டெல்லியைப் போலவோ மற்ற மாநிலங்களைப் போலவோ எங்கள் மீதும் அபாண்டமாக பலி சுமத்தி இந்த ஆட்சிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க முடியுமா என்கின்ற நடவடிக்கைகள் எடுத்தார்களே, ஆனால் அதை தைரியத்தோடு துணிச்சலோடு சந்திக்க இந்த ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு உண்டு. அதில் நாங்கள் சிக்க மாட்டோம். 8 கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவை ஒத்திவைக்க கோரி சென்னை பல்கலைக்கழகம் கடிதம். ஒப்பந்த குளறுபடி, நிதி பிரச்சனையால் சான்றிதழ்கள் இன்னும் தயாராகவில்லை என புதிய தலைமுறைக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் விளக்கம். திண்டுக்கல் அருகே சுங்கச்சாவடியை உடைத்த மக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பாராட்டு. ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் தானும் செய்திருப்பதாக பேச்சு. தன்னெழுச்சியாக அவங்க செய்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. ஒரு காலத்தில் அப்படிலாம் நான் செய்தவன் தான். அனைத்து மாநிலங்களுக்கும் பொது தொடர்பு மொழி உருவாக்க வேண்டும் என்று கூறியிருந்த அண்ணா ஒரு தீர்க்கதரிசி. தான் செல்லும் இடங்களில் மும்மொழிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் டிடிவி தினகரன் பேச்சு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக அந்த மாபெரும் மனிதர் கால சூழ்நிலைக்கு ஏற்ப 3வது முறை அவசியம் அனுமதித்திருப்பார். சிம்பனி படைப்புக்கு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த இளையராஜா. இளையராஜாவின் திரை இசை பயணம் தமிழக அரசின் சார்பில் கொண்டாடப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. அவ்வளவு தூரம் அந்த மியூசிக்கை உள் வாங்கிட்டு நல்லா பிரமாதமா சரி ரொம்ப விசில் அடிக்கிறாங்க பசங்க. மாலை 4 மணி அளவில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது கச்சத்தீவு திருவிழா. ராமேஸ்வரத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட படகுகளில் திருவிழாவிற்கு புறப்பட்ட மக்கள்.
மாசி மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் விடிய விடிய கிரிவலம் சென்ற பக்தர்கள் ஊர் திரும்ப கூடுதல் ரயில்களை இயக்க கோரிக்கை. வட மாநிலங்களில் இன்று ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். வண்ணங்களின் திருவிழாவை வரவேற்று மக்கள் உற்சாகம். IPL தொடருக்காக சென்னை வந்தடைந்தார் மகேந்திர சிங் தோனி. விரைவில் பயிற்சியை தொடங்க இருப்பதாக தகவல். சாதிக்க முடியாமல் போனதால் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொள்ள நினைத்தேன். தந்தை அளித்த உத்வேகத்தால் மீண்டும் பணியாற்ற தொடங்கியதாக கடந்த காலம் குறித்து மனம் திறந்த நடிகர் அபிஷேக் பச்சன். அமெரிக்கா முன்வைத்துள்ள பரிந்துரைகளை ஏற்று யுக்ரைனுடன் போர் நிறுத்தம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம். நிரந்தரமாக அமைதி நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியம் என்று ரஷ்ய அதிபர் புதின் அறிவுறுத்தல்.